கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீசரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடே சஞ்சரித்து ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தார். சாலீம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியாய் இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் யூதேயா மாகாணம், கலிலேயா மாகாணம், அதே போல் சமாரியா என்கிற மாவட்டம், அந்த மாதிரி அதை சுற்றி இருந்த தெக்கப்போலி நாடு, கதிரேனருடைய நாடு, இப்படி அந்த பகுதிகளிலே ஆண்டவர் நடந்து திரிந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை போதித்து வருகிறார். அப்படி வரும்போது இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசுவும் அவருடைய சீசர்களும் யூதேயா தேசத்திற்கு வருகிறார்கள். இங்கே தேசம் என்று போடப்பட்டிருக்கிறது. அது சில சமயங்களிலே நம்முடைய இன்றைய பார்வையில் அது ஒரு ப்ராவின்ஸ் அல்லது ஒரு மாகாணம், ஒரு ஸ்டேட் அல்லது ஒரு டிஸ்ட்ரிக்ட் என்று கூட நாம் சொல்லுகிற அளவில்தான் அதனுடைய அளவு இருந்தது. அப்படி அவர் அங்கே வந்தபோது சீடர்களோடு அங்கேயே அந்த இடத்திலேயே சஞ்சரித்து ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார். அது எந்த இடம்? சாலிம்ங்கிற ஊருக்கு சமீபமாக இருக்கிற ஐனோன் என்னும் இடம். இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் இயேசு சரித்திரபூர்வமாக அதாவது பூகோளத்திலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நடந்து அலைந்து திரிந்தார் என்றும், அங்கே தண்ணீர் அதிகமாக இருந்ததுனால அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தார் என்றும், அதே இடத்திலே அவருக்கு முந்தைய வழிகாட்டியாக அல்லது அவரை அறிமுகப்படுத்துகிறவனாய் வந்த யோவான் ஸ்நானகனும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான் என்றும் நாம் பார்க்கிறோம். அப்போ வேதத்தில் எழுதப்பட்டது எதுவுமே கற்பனை கதையல்ல. அது நிஜமான ஒரு ஊர், நிஜமான ஒரு இடம், நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் என்பதை வேதாகமம் இங்கே வலியுறுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, யோவான் ஸ்நானகனும் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். அப்படியானால் அங்கே அநேக ஜனங்கள் மனம் திரும்பிக் கொண்டு இருந்தார்கள். இயேசு பூமியிலே வந்த அந்த நாட்களிலே யூதர்களில் அநேகர் மனம் திரும்பினார்கள். அது தேவனுடைய கிரியையை நமக்கு காட்டுகிறதாகவே கர்த்தரோடு இணைந்து ஊழியம் செய்கிற நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேகரை ஞானஸ்நானத்துக்குள்ளே நடத்த தேவன் நமக்கு பலன் செய்வார். நாம் வாழ்கிற நம்முடைய பிரதேசத்தில் அல்லது நம்முடைய ஊரிலே நாம் அநேகரை ஆண்டவருக்குள்ளே நடத்த ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார்.